வெண்டைக்காவை புருஷனை வெட்ட சொல்லுங்க. புளிய சுடு தண்ணியில போட்டு ஊற வச்சு ரெடியா பண்ணி வச்சுங்க. 5 மீடியம் தக்காளி ஒரு பியூரியா அரைக்க போறோம். இதயம் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இந்த ஆயில் சூடான உடனே ஒரு 4 காஞ்ச மிளகா நீங்க நறுக்கி வச்ச வெண்டைக்காவை இந்த ஆயில்ல கொட்டுங்க. நல்லா வாட்டின இந்த வெண்டைக்காவை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. 1.5 டீஸ்பூன் கடுகு, கொத்தா ஒரு கை உரிச்ச பூண்டு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கு. மண்டை மேல ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2.5 டீஸ்பூன், சில்லி பவுடர். இங்க அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பியூரி அதுல கொட்டிருங்க. தேவையான உப்பு, இவ்வளவு புளி தண்ணி கிடைக்கும், அதை அப்படியே மண்டை மேல கொட்டுங்க. ஒரு 200 ml தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காய் பரட்டி விட்டுட்டு எனக்கு பிடிச்ச வெல்லம் போட்டுட்டா மேல அப்படியே ஒரு கிளேஸ் கொடுப்பாங்க. அப்படியே பொறுமையா ஒரு 3/4 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து கொதிக்கிற ஸ்டீம் ரைஸ்ல சுட்ட அப்பளத்து கூட அவனையும் சேர்த்துட்டு நீங்க தனியா ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துருங்க. அவனா வாய்க்குள்ள ஏறி உட்காந்துப்பான். பேபி கார்ன் மிளகு தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி இதை நான் வச்சு 3 வேளைக்கு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பிடிச்ச டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய். கோழி மிளகு கறின்னு ஒரு டிஷ். நான் வேலை செஞ்ச அந்த தாஜ் ஹோட்டல்ல பயங்கர ஃபேமஸ். ரஜினி சார்ல இருந்து ஸ்ரீதேவில இருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். இதோடைய வெஜிடேரியன் இன்டர்பிரேஷன் நாங்க ஒரு மெனு சேஞ்ச் பண்ணும்போது மஷ்ரூம் வச்சு பண்ணோம். நம்ம சிக்கன் வச்சு பண்ணும்போது என்ன பாப்புலர் ஆச்சோ அதை விட ஒரு 10 மடங்கு பாப்புலர் இந்த மஷ்ரூம் வச்சு பண்ணும்போது ஆச்சு. இந்த பெப்பரும் இந்த மஷ்ரூம் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இதை ஒரு ட்ரை மசாலா மாதிரியும் பண்ணலாம், ஒரு கிரேவி மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு விதமா அடாப்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு செமி மசாலாவா பண்ணி காட்டுறீங்க. சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்ற மாதிரி, தோசை கூட சாப்பிட்ற மாதிரி. அதுலேயே கொஞ்சம் தண்ணியா நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ரைஸ் கூட சூப்பரா இருக்கும். ஒரு ஃபென்டாஸ்டிக் மஷ்ரூம் பெப்பர் மசாலா, காளான் மிளகு மசாலா உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போறேன். எப்படி பண்றது அவ்வளவுதான். என்ன சாப்பிடுன்னு சூடு ஆறுன பிறகு ஒரு ஃபோர்க்கை எடுத்து குத்தி இந்த மஷ்ரூமை போட்டீங்கன்னு வச்சுங்க, வாய்க்குள்ள லபக் உள்ள போயிடுவான். ஒரு ஃபென்டாஸ்டிக் புதினா சட்னி, 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு கை கடலைப்பருப்பு, ஒரு கை உளுத்தம்பருப்பு, ஒரு கை சின்ன வெங்காயம், 1/2 கை உரிச்ச பூண்டு, 4 பச்சை மிளகா 2ஆ வெட்டினது. இது இத்தனையும் போட்டு இவங்க நல்லா வருங்க. 1.5 தக்காளி, இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, ஒரு கை புதினா இலை. இதை நல்லா வதக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் புளி. அந்த புளியை போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போறதுக்கு 2 வதக்குங்க. துருவன தேங்காய் போட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டு இவங்க எல்லாரையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸில போட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிருங்க. இந்த சட்னிக்கு ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுக்க போறோம். அந்த சட்னி தலை மேல கொட்டிருங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் கார புதினா சட்னி ரெடி ஆச்சு.